கோடி சிவராத்திரி விரதம் இருந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணுமா? 2026ல மகா சிவராத்திரி எப்போ வருதுன்னு தெரியுமா? அன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? அப்புறம் அந்த வேடன் கதைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பர்பிள் ஸ்கை இன்ஃபோடைன்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவன் அருள் கிடைக்க போற அந்த ரகசியத்தை பத்தி தான். பிரளய காலம் முடிஞ்ச ஒரு இரவு அன்னை உமாதேவி ஆகம முறைப்படி சிவபெருமானை 4 ஜாமங்களிலும் பூஜை செய்யறாங்க. பூஜை முடிஞ்சு விடிஞ்சப்ப சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சி தராரு. அப்ப அம்பிகை சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேக்குறாங்க. சுவாமி, நான் உங்களை பூஜித்த இந்த இரவு உங்க பேர்லே சிவராத்திரின்னு அழைக்கப்படணும். இந்த நாள்ல யார் உங்களை வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா மங்களங்களும் கிடைச்சு அவங்களுக்கு முக்தியும் கிடைக்கணும்னு வேண்டினாங்க. ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிட்டாரு. அதுதாங்க மகா சிவராத்திரி. சிவராத்திரினா வருஷத்துக்கு ஒரு முறை வரதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. புராணங்கள்ல 5 வகையான சிவராத்திரிகள் சொல்லப்படுது. மாக சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, அப்புறம் மாத சிவராத்திரி. இதுல மாசி மாசம் தேய்பிரை சதுர்த்தசி அன்னைக்கு வர மாக சிவராத்திரியை தான் நாம மகா சிவராத்திரி அல்லது வருஷ சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். இப்ப நான் சொல்ல போற இந்த யோக சிவராத்திரி ரொம்பவே அபூர்வமானது. இதுல 4 நிலைகள் இருக்கு. திங்கட்கிழமை சூரிய உதயம் முதல் இரவு முழுசும் அமாவாசை இருந்தா அது யோக சிவராத்திரி. அதே போல திங்கட்கிழமை அஸ்தமனம் முதல் இரவு 4 ஜாமமும் தேய்பிரை சதுர்த்தசி இருந்தாலும் அதுவும் யோக சிவராத்திரி தான். இதுல ஹைலைட் என்னன்னா, திங்கட்கிழமை அதிகாலை 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள அமாவாசையோ இல்ல தேய்பிரை சதுர்த்தசியோ வெறும் 12 நிமிஷம் அரை நாளிகை இருந்தா கூட அதுவும் யோக சிவராத்திரி தான். இந்த நாள்ல விரதம் இருந்தா 3 கோடி சிவராத்திரி விரதம் இருந்தா பலன் கிடைக்குமாம். அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தோட வர்ற மார்கழி வளர்பிறை சதுர்த்தசியும் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில வர மகா சிவராத்திரியும் இந்த 3 கோடி பலனை தரும். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல? வருஷத்தோட 24 சதுர்த்தசி திதிகளும் நித்திய சிவராத்திரி. தை மாசம் தேய்பிறை பிரதமை தொடங்கி 13ஆம் நாள் ஒருவேளை சாப்பிட்டு 14வது நாள் விரதம் இருக்கிறது பட்ச சிவராத்திரி. இது தவிர 14 முக்கியமான மாத சிவராத்திரிகள் இருக்கு. மாசி தேய்பிறை சதுர்த்தசி, பங்குனி வளர்பிறை திருதியை, சித்திரை தேய்பிறை அஷ்டமி, வைகாசி வளர்பிறை அஷ்டமி, ஆனி வளர்பிறை சதுர்த்தசி, ஆடி தேய்பிறை பஞ்சமி, ஆவணி வளர்பிறை அஷ்டமி, புரட்டாசி வளர்பிறை திரியோதசி, ஐப்பசி வளர்பிறை துவாதசி, கார்த்திகை வளர்பிறை சப்தமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி, மார்கழி வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தசி, அப்புறம் தை வளர்பிறை திருதியை. இந்த 14 நாட்களும் மாத சிவராத்திரி. சிவராத்திரியோட மகிமைய ஒரு வேடன் கதையை அழகா சொல்லும். ஒரு முறை ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட போனான். அன்றைக்கு அவனுக்கு வெகு நேரம் அலைந்தும் திரிந்தும் கூட ஒரு விலங்கு கூட கிடைக்கல. அப்ப இரவு நேரம் நெருங்கிடுச்சு. அவன் வீடு திரும்ப நினைச்சப்ப திடீர்னு ஒரு புலி அவனை துரத்த ஆரம்பிச்சது. பயத்துல நடுங்கின அந்த வேடன் தப்பிக்கிறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல ஏறிக்கிட்டான். அது ஒரு வில்வ மரம். அந்த புலி விடாப்பிடியா மரத்துக்கு கீழேயே காத்துக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி நேரம் ஆக ஆக அவனுக்கு தூக்கம் கண்ணை சொக்கியது. ஒருவேளை கண்ணயர்ந்து தூங்கிட்டா கீழே விழுந்து புலிக்கு இரையாயிடுவோன்னு பயந்த அந்த வேடன் தூக்கத்தை தவிர்க்க ஒரு வழி பண்ணான். மரத்துல இருந்த வில்வ இலைகளை ஒவ்வொன்னா பறிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி முழுசும் அவன் தூங்கவே இல்லை. ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு ரகசியம், அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் தூக்கம் வராம இருக்க பறிச்சு போட்ட ஒவ்வொரு இலையும் அந்த லிங்கத்தின் மேல விழுந்து வில்வ அர்ச்சனையா மாறுச்சு. அன்றைய தினம் மகா சிவராத்திரி. ஒரு வேடன் பசியோடவும் பயத்தோடவும் தூங்காம இருந்து செஞ்ச அந்த அறியாத பூஜையை சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு. அவன் செஞ்ச அத்தனை பாவங்களையும் மன்னிச்சு
அவனுக்கு முக்தியையும் மோட்சத்தையும் அருளினார் ஈசன். யோசிச்சு பாருங்க, ஒரு வேடன் எதுவுமே தெரியாம செஞ்ச அந்த செயலுக்கே சிவபெருமான் இவ்வளவு பெரிய அருளை கொடுத்தாருன்னா, நாம முழு பக்தியோடவும் நம்பிக்கையோடவும் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடினா நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னு. வர்ற பிப்ரவரி 15ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது. லிங்கோத்பவ காலமான இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை சிவதரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் பனி போல விலகணும்னா வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஈசனை மனதார நினைப்போம். சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கிற அந்த பெரிய புண்ணியத்தை நீங்க மட்டுமில்லாம உங்க உற்றார் உறவினர்களும் பெறணும்னு நினைச்சீங்கன்னா உடனே இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியங்களையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.